அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு பானு கிச்சன். நேற்று நைட்டு சனிக்கிழமை டின்னருக்கு தேங்காய் போட்ட மாவில் மாவு ரொட்டி செய்யலான்ட்டு தலைக்கறி குழம்பு இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவு ரொட்டி சாப்பிட்டோம்னா. எங்கள் அத்தா இருக்கும்போது இந்த மாதிரி தலைக்கறி குழம்பு வச்சா இந்த ரொட்டி தான் செஞ்சு கேட்பாங்க. அதே மாதிரி குடல் கறி வச்சோம்னா அன்னைக்கு இடியாப்பம் பொழிஞ்சு கேட்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த நினைவு வந்துடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு செஞ்சேன். பொண்ணு சொன்னால் மீன் குழம்புக்கு தான் இந்த ரொட்டி நல்லாயிருக்கும், இந்த சால்னாலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குன்னு சொன்னால் 2 கல் போட்டு 4 ரொட்டி டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு தட்டினோம்னா தட்டுறதுக்கு சூப்பராக வரும். நம்ம இஷ்டம்தான், கொஞ்சம் கனமாக தட்டினா தட்டிக்கலாம், லேசாக நம்ம தோசை மாதிரியும் தட்டிக்கலாம். நான் கொஞ்சம் கனமாக தட்டிருக்கேன், அப்போ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பொண்ணுக்கு சால்னா ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு சால்னாவோட மத்தியானம் வச்ச கத்திரிக்காய், மாங்காய், தக்காளிலாம் போட்டு பச்சடி வச்சுருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. உப்பு புளி காரம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.